வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம கலர் டீக்கு வர்ற இஹெச்டி இருக்குல்ல, அதை எல்லோ டீக்கு வர்ற இந்த ஸ்பார்க் கேப் இருக்கு பாருங்கள். இது வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. இது எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு பதிலாக இதை நான் மாற்ற போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மெல்ட் ஆயிடுச்சு, அதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு அந்த கம்பியை நல்லா சுரண்டி விட்டு இது அப்படியே அந்த கம்பியை நல்லா பற்ற வச்சிடணும், அந்த வயர கம்பியை. இப்போ மாற்ற போகிறோம்ல, அந்த புதுசு ஸ்பார்க் கேப்பு ரப்பரு, இதை வந்து இப்போ நான் இதுக்குள்ளே இந்த வயரை உள்ளே விடணும். அந்த ஃபஸ்ட்டு அந்த வயரை வெளியே எடுத்துடணும். இப்படி நல்லா வெளியே எடுத்துட்டு இந்த இதுக்கு வர்ற கம்பி இந்த இதுதான். இதுதான் அந்த கனெக்டரு, அந்த பிச்சு டிப் ஆனோடில் உட்காரும்ல, இப்படி அந்த இதுதான். இதை வந்து இப்படி வயரில் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை வளைச்சி விட்டுருக்கணும். வளைச்சிட்டு அப்படியே அந்த கம்பியோட அந்த வயரை பற்ற வச்சிடணும். பற்ற வச்சாச்சு. நல்லா டைட்டாக இருக்கும்போது பற்ற வச்சுட்டு வேஸ்ட்டாக இருக்க கம்பியை கட் பண்ணிடணும். பிசிறு இல்லாமல் செய்யணும். இந்த வயரை வந்து இந்த கம்பியில் பற்ற வச்சுட்டு இந்த கம்பியை அப்படியே சைஸை மாற்றணும். இப்படி வச்சுக்கணும். இந்த வயரும் இந்த கம்பியும் இந்த பொசிஷனில் இருக்கணும். தெரியுது பாருங்கள். அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க, அதை சொருகி விட்டுறணும். சொருகி விட்டு கட்டிங் பிளேடை வச்சு, நோஸ் பிளேயரோ கட்டிங் பிளேடோ இதை வச்சு கிரிப்பிங் பண்ணிடணும். கிரிப்பிங் பண்ணிட்டால் இது டைட் ஆகிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே உள்ளே இழுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ உள்ளே போயிடுச்சு. அந்த கனெக்டரை சரி பண்ணியாச்சு. இப்போ வேறு அந்த இஎஸ்டி வயரை வேறு லப்பரை மாற்றியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் அடுத்தடுத்து டிவி சம்மந்தப்பட்டது நிறையா உங்களுக்கு சொல்கிறேன், சர்வீஸை பற்றி. நன்றி, வணக்கம்.